ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்லலாம். ஐடியா தானே வேணும், சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஈர்ப்பு விதி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து சேரும்பாங்க. ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ஒரு தரப்பினர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு தரப்பினர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தர் நாளைக்கு இந்த கொஸ்டின் தான் வரும் நாளைக்கு பப்ளிக் பரீட்சையில் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மார்க் கேள்வியை அப்படி ஆணித்தனமாக நம்பி படிக்கிறாங்க. அதே கேள்வி அவங்க படித்த அதே கேள்வி பதில் நாளைக்கு பரீட்சையில் வருது, அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் மார்க் கிடைக்குது. ஸோ இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை ஏற்றுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எதை ஆணித்தனமாக நம்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், லேட்டாக போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போவோம், அப்போ தான் லேட்டாக போவோம். யாராச்சும் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த மாதத்தில் நம்ம லீவே போடக்கூடாது, வேலைக்கு போகணும்னு நினைப்போம், அப்போ தான் அடித்து நவுத்துவோம் லீவு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் பற்றி. இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம், எது தேவையோ அதை நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அப்படி எது தேவையோ அதை நம்ம நினச்சோம்னா எடுத்த உடனே 18வது படிக்கட்டுக்கு தான் போகிறோமே தவிர முன்னாடி குறுக்கால இருக்கிற படிக்கட்டுலாம் நம்ம நினைக்கிறது இல்லை. புரியல தானே? நம்ம எடுத்த உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறோம், எடுத்த உடனே எனக்கு இப்போ கடைசியாக எழுதுனா பப்ளிக் பரீட்சை தான் எழுதுவேங்கிறாங்க. அது மட்டும் போதாது. குறுக்கால வந்து காலாண்டு அரையாண்டு இருக்குது, மிட்டம் எக்ஸாம் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தாகணும். அதாவது நம்ம இலக்கு என்னவோ அதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறத நம்ம செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு பரீட்சையில் வந்து ஒரு கேள்வி பதில் இருக்குது, அந்த கேள்வி பதிலை பார்த்தோன்னே இது நம்மளுக்கு வரும்னு சொல்லி தோணுது அப்படின்னா அதை நம்ம படிக்கணும். படித்தா தான் அந்த கேள்வி நாளைக்கு வந்துச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியும். பார்த்துட்டு இது வரும் அதனால் இதை கடைசியாக படிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டோம்னா அது வந்தாலும் பயனில்லை, வரலினாலும் பயனில்லைங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்து தான். அதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்த உடனே நான் இருந்துக்கிட்டு 18வது படிக்கட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு பரிசு போய் நான் எடுத்துருவேன், பானையை உடச்சி போடுவேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளே முன்னாடி செய்ய வேண்டிய அந்த கண்ணை கட்டணும், குச்சை பிடிச்சி சுற்றணும், நடக்கணும், இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஈர்ப்பு விதிக்கு உண்டான செயல்முறையிலே நம்ம செஞ்சே ஆகணும்.